அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்களுக்கு அடுத்தடுத்து சந்தித்த தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள் இவை அனைத்திலும் இருந்து நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக பெயர்ச்சியால் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி சாதகமாக உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மகத்தான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக இந்த மாதத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அவரின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனியும் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனும் வலுவாக முற்பகுதியில் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க கும்பராசியில். அதற்கு பிறகு மார்ச் 2ஆம் தேதிக்கு பிறகு புதன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் மாறுதல் என்பது சற்று நல்ல பலனை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் சனியின் மற்றொரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து சனியுடன் இணைகிறாருங்க. சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் கும்பராசியில். அதற்கு முன்னதாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து இந்த மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக மகர ராசியில் சஞ்சரிப்பாருங்க. இந்த கிரக அமைப்பு என்பது, இந்த பெயர்ச்சி என்பது நிச்சயமாக நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைகிறது. பொதுவாகவே நட்பு கிரகங்கள் இணைவது மிகப்பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பகை கிரகத்துடன் சேர்க்கை ஏற்பட்டாலும் நட்பு கிரகமும் சேர்ந்து இணைந்து சஞ்சரிப்பதால் சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையில பாதிப்புகள் நீங்கி இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகத்தான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மாசி மாதத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களது இல்லம் தேடி வருவதற்கான யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிக அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. அது மட்டுமல்லாது பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இப்படி சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தின் இறுதியில் தனித்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அதாவது மார்ச் 8ஆம் தேதிக்கு பிறகு மாசி மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு. எனவே செவ்வாயின் அமைப்பு இந்த மாதம் முழுவதும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக திட்டமிட்டு நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில தடைகள், தாமதத்தை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவை அனைத்தும் சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பை குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வீற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. குருவினுடைய சஞ்சார அமைப்பு அதிவிரைவாக அனைத்து விதமான மாறுதல்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்னும் 2 மாதங்களில் அவர் மிக வலுவாக ரிஷபராசியில் அமர போகிறாருங்க. அதற்கு முன்னதாக இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் ராகு மீன ராசியிலும் சஞ்சரிப்பது நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் எழக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்களை தீர்வுக்குள்ளாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும், ஏன் இப்படி நடக்கிறது என்று குழம்பி இருந்த சில விஷயங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த மாதம் முழுவதும் சந்திரன் பெரும்பாலும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார். சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது. மற்ற தருணங்கள் அனைத்தும் சந்திரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான மாதமாக அமைவதற்கான வாய்ப்பு அடுத்த 30 நாட்களில் இந்த மாசி மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அனைத்துமே மிக பெரிய அளவில்
மாற்றத்தையும் அதிரடியான திருப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக பயிற்சிகளாக அமைகின்றன. ஏனென்றால் இந்த மாதத்திற்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 3 கிரக நிலைகளும் இணைவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனி மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது அவரின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. ஆனால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது கிரகநிலைகளின் அமைப்பு. விருச்சிக ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், செவ்வாய், கேது ஆகிய கிரகநிலைகள் மிக சாதகமாக சஞ்சரிக்கின்றன. எனவே இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சில நேரங்கள்ல வரவை விட செலவு அதிகரித்தாலும் கூட செலவை சிக்கனப்படுத்தி நீங்கள் புதிய கடன் சுமையை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன கிரகநிலைகள். குரு 6லிருந்து மிக விரைவில் 7ல் நுழைய போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக கடன் சார்ந்த தொல்லைகள், நிதி சார்ந்த தொல்லைகள் பெரிய அளவிற்கு சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே சமயம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் பல முக்கியமான பணிகளை மேற்கொள்ளும் போது அலைச்சல்களை தவிர்ப்பதற்கு முன்கூட்டியே திட்டமிட்டு அனைத்து விதமான பணிகளையும் கையாளுவது நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் சனி மிக வலுவாக அர்த்தாஷ்டக சனியாக அமர்ந்திருக்கிறாருங்க. அவருடன் சூரியன், புதன் மற்றும் இந்த மாதத்தின் இறுதியில் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே உத்தியோக ரீதியாக அனைத்து விதமான பணிகளிலும் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அவசரம் காட்ட வேண்டாம். மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் சற்று நிதானத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எடுத்தோம் கவர்த்தோம் என்று செய்கின்ற பணிகள்ல தொழில் ரீதியாக சின்ன சின்ன தடுமாற்றங்களை சந்திப்பதற்கும் முன்னேற்றத்தை பாதிப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. எனவே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது நீங்கள் ஒரு பணியை மேற்கொள்ளும் போது அதற்கான திட்டங்களை முறையாக வகுத்து அதை செயல்படுத்தினால் மட்டும்தான் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும். அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய ஏமாற்றங்களையும் தடுமாற்றங்களையும் விளக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் போட்டியும் பொறாமையும் அதீதமாக தான் இருக்குமே தவிர அவை குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை. கலைத்துறை சார்ந்த பணிகள்ல இந்த தருணத்தில் போதிய அளவிற்கு வருமானம் கிடைக்கும். ஆனால் பெரிய அளவிற்கு எதிர்பார்த்த இலக்கை அடைவதில் சற்று சுணக்கம் ஏற்படலாங்க. விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே மற்ற அரசியல் கட்சியினருடன் பழகும் போது கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் உடல் அசதியும் மனதில் ஏற்படக்கூடிய சோர்வும் நீங்கி படிப்பில் கவனம் அதிகமாக செலுத்தக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. அவர் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சலும் வருமானமும் நிச்சயமாக அமோகமாக இருக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.